வாண்ணா பொறுமையாக வா. ஏய் ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து June 16. அண்ட் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பையனை வந்து சர்வீஸ் விட்றதுக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் 3 நாள் 4 நாள் முன்னாடியே வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, எடுத்துகிட்டு வந்து கூட சொல்லி. கிலோமீட்டர் வந்து ஒரு 500 கூட ஓட்டலாம் அந்த டைமு. இப்போயே விட்ருங்கன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனால் அவங்க வந்து 1000 தான் கூட சொன்னாங்க ஃபஸ்ட்டு வண்டி வாங்கும்போது. அப்படி இல்லைன்னா கரெக்டாக 1 மந்த்லேயே விட்டுருங்க அப்படின்னாங்க. பட் ஆனால் 1 மந்த்தும் ஆகலை. நம்ம வந்து 28 அன்றைக்கி எடுத்தோம். 20 அன்றைக்கி எடுத்தோம்னு நினைக்கிறேன். டேட் சரியாக ஞாபகம் இல்லை. இன்னும் 1 மந்த்து கூட ஆகலை, அதுக்குள்ளேயே வந்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. நம்ம கிலோமீட்டர்ஸும் ஓடினா பரவாயில்ல, கிலோமீட்டர் சுத்தமாக ஓடல, பாதி கூட. அண்ட் மொத்தமாக வந்து 692 ஓடி இருக்குது, 700 கிட்ட. சரி சர்வீஸ் பண்ணிடலாம். இவனும் வந்து அடுத்த வாரம் வெளியே போகிறான் போல். ஸோ அதனால் இன்றைக்கே சர்வீஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. ஈவினிங் கொண்டு வந்து விட்டால் மறுநாள் தருவாங்க போல். ஸோ மார்னிங்கே விட்டால் ஈவினிங் கொடுத்துருவாங்கன்னாங்க. ஸோ டைம் வந்து ஒரு 10 இருக்கும். போய்ட்டு சர்வீஸ் பண்ண வேண்டியதுதான். அண்ட் வண்டியை வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டல, இது வரைக்கும் மேக்ஸிமம் 80 போயிருப்பான் போல். ஸோ அதுவும் வந்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிலாம் ஓட்டல, பொறுமையாகவே. ஸோ நான் வந்து இது ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், அவன் வந்து என்எஸில் வரான் பின்னாடி. ஸோ எவ்வளோ ஆகும்னான்றது சொல்லிட்டு தெரில. அவங்க வந்து எஸ்டிமேட்டடாக சொல்லுவாங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு தான் நம்ம ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் லூப் வந்து வேணான்னு சொல்கிற போகிறேன், ப்ளஸ் அதே மாதிரி பாலிஷும் வந்து வேணான்னு சொல்கிற போகிறேன். ஸோ அது வந்து தேவையில்லாத காஸ்ட். அண்ட் வண்டிக்கு வந்து இன்னும் எதுவுமே மாற்றலை. ஸோ அவன் வந்து ஃபஸ்ட்டு ஹெல்மெட் வாங்கணும்னு சொன்னான். ஸோ அதுக்கப்புறமா தான் ஒன்று ஒன்றா மாற்றணும். ஹார்ன் மாற்றணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து அவனும் என் வண்டிக்கு போட்ட மாதிரி பிபிஎஃப் போட போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஷார்ட் வைசர் வரும்ல, ஸோ அது போடணும்னு சொல்லியிருந்தான். அப்புறம் ஃப்ரேம் ஸ்லைடர் போடணும்னு சொல்லியிருந்தான். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா மாற்றணும். அண்ட் சர்வீஸ் முடிஞ்சால் தான் நம்மளும் வந்து வண்டியோட பவர் என்னான்னு சொல்லிட்டு செக் பண்ண முடியும். டாப் ஸ்பீடு, மைலேஜ் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணணும். இன்றைக்கி என்னடி, இன்றைக்கி தேர்ஸ்டேவா? மைலேஜ் டெஸ்ட் வீடியோ வந்து சாட்டர்டே இல்லைனா சண்டே பண்ணிடுவோம். இப்போ வந்து ஓரளவுக்கு பழகிருச்சு. அந்த ஹார்ன் வந்து கரெக்டாக கை போகுது தானாகவே. அண்ட் ஷோரூம் கிட்டே வந்தாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பெட்ரோலும் போடக்கூடாது. அப்போ தான் வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து கரெக்டாக காலியாகும். அதுவும் இது வேறு மைலேஜ் அவ்வளோ தருமா, அதனால் காலி பண்ணுறதே கஷ்டம்தான். எங்கே யார்கிட்ட கேட்கணும்னு தெரியலையே. இருங்க, நான் போயிட்டு கேட்டு வரேன். ஸோ சர்வீஸ் வந்து இப்போ விட்ருக்கோம். எஸ்டிமேட்டடாக வந்து 1330 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நான் சைட்டில் பேப்பரில் போடுறேன். ஸோ அதில் தான் வந்து சொன்னாங்க மொத்தமாக இன்ஜின் ஆயிலு, இன்ஜின் ஃபில்ட்ரு, அதெல்லாம் அதுக்கு வந்து ஒரு 750. ஸோ அதுக்கப்புறமா வந்து வேஸ்டேஜுக்கெலாம் வருமா, அதுக்கு ஒரு 250, அது இதுன்னு சொல்லிட்டு லூப் ஒரு 350 சொன்னாங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து 1330. அண்ட் அதே மாதிரி வந்து ஈவினிங் வந்து வாங்கிக்க சொன்னாங்க. அவ்வளோதான், இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ நானும் வந்து ஈவினிங் வந்து வண்டி எடுக்கும்போது கண்டினியூ பண்ணுறேன். எவ்வளோ ஆச்சு, வண்டி எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பார்ப்போம். ஸோ வேஸ்ட் டைம் வந்து 5 மணி ஆகுது. ஸோ இப்போ தான் வந்து ஷோரூமுக்கு வந்தோம். அண்ட் வண்டி வந்து பக்காவாக சர்வீஸ் முடிச்சு நிற்குது. பாலிஷ் வந்து போட வேணான்னு சொன்னால் போட்டாங்க போல். அதையும் என் வண்டிக்கும் அப்படி தான் பண்ணாங்க. பாலிஷு அதெல்லாம் வேணான்னு சொன்னேன், பட் ஆனால் போட்டிருந்தாங்க. பட் பரவாயில்ல, வீட்டுக்கு போய் எப்படின்னு தொடங்கணும் இதை, இல்லைனா ஃபுல்லாக வந்து டஸ்ட்லாம் ஒட்டிக்கும். இப்போயே பாருங்கள், இப்போ தான் விட்டாங்க, அதுக்குள்ளேயே வந்து டஸ்ட்லாம் ஒட்ட ஆரம்பிக்குது. ஸோ லைட்டாக அப்படியே துணி போட்டு துடைக்க வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆயில் ஃபுல்லாக இருக்குது. ஸோ
ஸோ என்ன பண்ணுவாங்க தெரில, முடிச்சுட்டு சாவி கொடுத்தாங்கன்னா கிளம்ப வேண்டியது தான். ஸோ 1250 ஆச்சுன்னு நினைக்கிறேன், 275 250 1330 சொன்னாங்கண்ணா. பட் ஆனால் 1275 ஆயிருக்கு மொத்தமாக. வண்டி ஓட்டும் போது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ ஓட்டி பார்த்தா தான் தெரியும். சரி ஓகே கைஸ், நான் வந்து அப்படியே கிளம்பும்போது வந்து மோட்டோ வ்ளாகிங்கில் வரேன். ஸோ கைஸ் முடிஞ்சுது. ஏதோ ஒன்று டோக்கன் மாதிரி போட்டு கொடுத்துக்குறாங்க. அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது தான். ஸோ இதுக்கப்புறமா வந்து வண்டியை பயங்கரமாக ஓட்டலாம். அன்றைக்கி பெட்ரோலில் வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் பெட்ரோல் போட போகிறதில்ல, ஏன்னா மைலேஜ் டெஸ்ட் எடுக்க போகிறோம் கூடிய சீக்கிரம். ஸோ அடுத்த வீடியோ வந்து அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரேக் டிஸ்க்லாம் வந்து க்ரீஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ சரியாக பிடிக்கிற மாதிரி இல்லை, ஓட்ட ஓட்ட தான் வந்து சரியாகும். ஒரு ரிவ் பண்ணலாமா? வா, வண்டி வந்து பேன் கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது எனக்கு. எத்தனைக்கு ஹெல்மெட் போட்டு கூட இது இன்ஜினே வந்து டோட்டலாக வேறு இல்லை. ஸோ நம்மளுதுலாம் வந்து வேறு மாதிரி சவுண்ட் கேட்கும். ஸோ இதில் வந்து ஒரு மாதிரி கத்துற மாதிரி இருக்குது. பிரேக் கம்மியாக இருக்குது. ஸோ பார்த்து வரணும். அண்ட் இதில் வந்து ஃபுல்லாகவே இன்ஜின் ஆயில் வந்து மாற்றிட்டாங்களாமா. ஸோ என் வண்டியிலலாம் சிக்னல் போட்டாங்களா இல்லையான்னு தெரில. என் வண்டியிலலாம் ஃபஸ்ட் சர்வீஸில் வந்து டாப் அப் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் சர்வீஸ்லாம் மொத்தமாக மாற்றுவாங்க. பட் இதில் வந்து ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்க போல். அதேமாதிரி இன்ஜின் ஃபில்ட்ரு எதோ சொன்னாங்க, ஆயில் ஃபில்ட்ரு. செம்ம ஸ்மூத்தாக இருக்குது கைஸ் வண்டி ஃபஸ்ட்டை விட. ஏன்னா லூப் பண்ணியிருப்பாங்க இப்போ எப்படியும் கண்டிப்பாக. ஸோ லூப் வந்து எந்தும் காலியாக போகுது. அதனால் நான் வந்து லூப் பண்ணுற சொல்லிட்டேன் இவங்களே. இதெல்லாம் இன்னும் வந்து 350 ரூபா வந்து கம்மியாகிருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் மோட்டல் தான் வாங்க போகிறேன். ஏன்னா WD-40 வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடுவே, அடிக்கடி அடிக்கிற மாதிரி இருக்குது. லோக்கல் அடிக்கடி ஓட்டிட்டு சீக்கிரமாக மைலேஜ் டெஸ்ட் வீடியோ போட வேண்டியது தான். இன்றைக்கி என்ன டே? எப்படியும் சண்டே இல்லை சாட்டர்டே போட்டுருவேன். வண்டியோட ஃபுல் பவர் பார்க்கணும் கைஸ் முதல்ல. ஓவராக போனால் தான் வேலைக்கு ஆகும். காலையில் சீக்கிரமாக வர சொன்னாங்க. பட் ஆனால் நான் ஒரு 10 மணிக்கு தான் விட்டேன். பட் பரவாயில்ல, முடிஞ்ச அளவு கொடுத்துட்டாங்க டக்கு டக்குன்னு. ஐயோ, இந்த லாரியை ஓவர்டேக் பண்ணிட்டா கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலான்னு பார்த்தா நெக்ஸ்ட்டு வந்து மைலேஜ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா டாப் ஸ்பீடு, பவர்லாம் என்னன்றது செக் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் வந்து நான் எதுவும் காமிக்கல, பிகாஸ் அதுக்கு நம்ம தனி வீடியோவை போடலாம். ஃப்ரண்ட்டில் ஒரு GT 650 போயிட்டுருக்கு. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஹெல்மெட் வாங்க போகிறோம் என் தம்பிக்கு. ஸோ அந்த வீடியோ ஒரு என்ன ஹெல்மெட் வாங்க போகிறோன்றதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, கொஞ்சம் நார்மல் ஹெல்மெட் தான். சரி ஓகே கேஸ், நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இதோட வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.